பூவாளி நேயர்களுக்கு காலை வணக்கம். இந்த பூவாளி நிகழ்ச்சியில் அன்றாடம் ஒரு மூலிகையை பார்த்து நம்ம இந்த நிகழ்ச்சி வாயிலாக அறிமுகப்படுத்தி மூலிகைகள்லாம் எப்படி வளர்க்கணும், மூலிகைகள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வித தாவரங்களும் ஒவ்வொரு மருத்துவத்தன்மைகள் வாய்ந்த மூலிகையாக இருக்குதுன்றது நிகழ்ச்சி வாயிலாக நம்ம காமிக்கிறோம். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம அறிமுகப்படுத்துகிற மூலிகை என்னன்னு பார்க்கும்போது நருந்தாளின்ற ஒரு அற்புதமான ஒரு கீரை. அந்த நருந்தாளி ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு மூலிகையாக இருக்குது. அந்த கீரை வகையை சேர்ந்தது இது. அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே களவாங்கீரைன்னு சொல்லுவாங்க. ஒரு 10 வித கீரைகள் போட்டு வீட்டில் மூதாதையர்கள் நம்மளுக்கு மசியல் பண்ணி இல்லை பொரியல் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் எடுக்கும்போது மலச்சிக்கல்லேருந்து சளி, உடல் பலம் எல்லாம், அதாவது 10 வித மூலிகைகள் சேர்க்கும்போது என்ன மாதிரி தன்மைகள் இருக்குன்னா பொதுவாக நம்மளுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு தன்மைகளை உருவாக்கக்கூடிய சக்திகள் வாய்ந்த அந்த மூலிகை கீரைகளை நம்மளுக்கு பெரியவர்கள்லாம் அந்த நாளில் உணவு முறையில் வழங்கி சாப்பிட்டு வந்தோம். இப்போ அதே மாதிரி எல்லாருமே நம்ம மீண்டும் அந்த இயற்கையோடு ஒன்றி இருக்கணும்னு தான் இந்த மூலிகைகள்லாம் நம்ம நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்தி அதெல்லாம் எப்படி நம்ம உணவாக பயன்படுத்தலாம், எப்படி மருந்தாக எடுத்துக்கலான்றதை நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இந்த கீரை நருந்தாளின்னு ஒரு கொடி இனத்தை சேர்ந்த கீரை. இது வெத்தலை அமைப்பில் இருக்கும். கிள்னா சிறியதளவு பால் வரும். நீட்டாக புனல் மாதிரி வெள்ளை பூக்களை பூக்கக்கூடிய ஒரு கொடி இனத்தை சேர்ந்த ஒரு அற்புதமான கீரை. இது கீரையிலேயே முதன்மையான கீரைன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் தான் முருங்கை, பொன்னாங்கண்ணி இதெல்லாம் வரக்கூடியது. அதனால் நருந்தாளி நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இது பார்த்திங்கன்னா வேலி ஓரம், நம்மளுக்கு வீட்டுங்கள்லேயும் வாய்க்கால்கள் ஓரமாக ஏரிக்கரை ஓரங்களில் நிறைய செடிகளோட பின்னி வளரக்கூடிய ஒரு பற்றி வளரக்கூடிய தாவரம். கொடிகள்லேயும் காஞ்சி போன செடிகள் மாதிரி மரங்கள்லாம் பார்த்திங்கன்னாக்கா தன்னிச்சையாக வளரக்கூடிய ஒரு சிறிய மென்மையான கொடி இனம். அதே மாதிரி இதுக்கு தாலி கொடின்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்களில். நருந்தாளின்னு ஒரு பேர் தாலி கொடி என்பது இதனுடைய கொடிகள் மஞ்சள் அமைப்பில், அது மஞ்சளாக லேயர், அதாவது பெண்களுக்கு இந்த தாலி கயிறு எப்படி அந்த மஞ்சள் நிறமாவோ அது மாதிரி ஒரு மஞ்சளாக அமைப்பு இருக்கிறது. அதே மாதிரி அமைப்பாக இருக்கும். அந்த சுனைகள் பொருந்திய கொடிகளுடைய ஒரு அற்புதமான கொடி இது. வெத்தலை போன்ற ஒரு அமைப்பு உள்ள இலைகளை பொருந்தியது. அது நடுவில் பார்த்திங்கன்னா இரத்தக்கரைகள் மாதிரி இருக்கும். அதாவது நம்மளுக்கு நுரையீரல் ஆர்டின் என்ன வடிவத்தில் இருக்குமோ அது மாதிரி இருந்து நடுவில் இரத்தக்கரைகளாக இருக்கிற மாதிரி நுரையீரல் நம்மளுக்கு எப்படி இருக்குமோ ரெட்டிஷாக இருக்குமோ அது மாதிரி அமைப்பை இயற்கையிலேயே இது கடவுள் படைத்த ஒரு படைப்பாக இருக்குது. அது பார்க்கும்போது ரொம்ப அதிசயமாக இருக்கும். ஒரு மூலிகைகள் பார்க்கும்போது அதனுடைய மருத்துவத்தன்மைகள் இல்லாமல் அதனுடைய படைப்பை பார்க்கும்போது இயற்கையோடு ஒன்றி நம்மளுக்கு எல்லாமே நல்ல ஒரு மருத்துவத்தன்மைகள் வாய்ந்ததாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த மூலிகை ஒரு அற்புதமான நறுசுவை உள்ள கீரையாக இருக்குது. அதாவது உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு இந்த கீரை ரொம்ப என்னென்னு சொல்கிறது, ஒரு 5 நாட்கள் தொடர்ச்சி அந்த கீரையை நம்ம உணவாக உண்டு வந்தோம்னா கண் குளிர்ச்சியிலேருந்து கபால சூடுன்னு சொல்லக்கூடிய இந்த வெட்டை சூடு, உஷ்ண சம்மந்தப்பட்ட அனைத்து வியாதிகளையும் எடுக்கக்கூடிய அற்புதமான கீரையாக இருக்குது. இந்த கீரையை நம்ம உணவோட பருப்பு சேர்த்து வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நம்ம எப்படி மசியல் பண்ணுறோமோ அது மாதிரி உணவாக எடுத்து சாப்பிட்லாம். அதிகமாக வெள்ளை வெட்டை உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிக்கிறவங்க அரைச்சி காலையில் வெந்நீரில் 5 நாட்கள் உருண்டியாக அரைச்சி ஒரு கோலி அளவு உள்ளுக்கு சாப்பிடும்போது சூடு, கபால சூடுன்னு தலையில், அதாவது மண்டை சூடுன்னு சொல்லக்கூடிய உடலில் இருக்கிற எல்லா வித உஷ்ண சம்மந்தப்பட்ட வியாதியை தீர்க்கக்கூடிய தன்மை உண்டு. உடல் புண்ணியம் ஆத்தம், அதாவது உள்றானா நம்மளுக்கு வயிறு அசிடிட்டி உற்பத்தி ஆகி நம்ம டைஜஷன் ஆகலை, அப்படியே நம்மளுக்கு காரங்கள் சாப்பிட்டோம்னாக்கா வயிறு எரிச்சலை உண்டு பண்ணுது, அப்படிலாம் இருக்குன்னும் போது இந்த நருந்தாளி கீரை எல்லாருமே பயன்படுத்தலாம். இது ஒரு அற்புதமான சுவைமிக்க ஒரு கீரையாக இருக்குது. அது அப்பேற்பட்ட கீரைகள்லாம் நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கிட்டே அருகாமையில் கிடைக்கக்கூடிய பொருள் தான் அது. அதெல்லாம் பார்த்து நம்ம பயனடையணுன்றதுக்காக இந்த நிகழ்ச்சியில் காமிக்கிறோம். இது ஒரு ஈஸியான கொடியினம். கொடியாக நம்ம அப்படியே எடுத்தாந்து வச்சாலும் வளர்ந்து நல்லா படர்ந்து வளரக்கூடிய தன்மைகள் உண்டு. இதெல்லாம் வளர்க்குறதுக்கு பெரிய ஒரு கஷ்டமே கிடையாது. ஈஸியாக தொட்டியில் ஒரு செடியை பிடிங்க அதை நட்டலாம். விதைகள் குண்டு குண்டாக சிறிதாக பட்டாணி அளவு உள்ள காய்கள் இருக்கும். அழகாக இருக்கும் அந்த காய்கள். வெடிக்கும் திறனுடைய காய்கள் இது. வெடிச்சதுனாக்கா உள்ளே 3 விதைகள் இருக்கும் ஒரு காயிலையும். அந்த விதைகளை எடுத்து நம்ம நட்டு வச்சோம்னா ஒரு பாலித்தீன் கவரில் அல்லது தொட்டிகளில் போட்டோம்னாவே இந்த செடிகள் முளைச்சி அழகாக வளர்ந்து வரும்போது
ஒரு கொம்பு ஊனி விட்டால போதும் அந்த கொம்புலேயே வந்து நல்லா படர்ந்து வளர்ந்துடும். தினசரி நம்ம வந்து 10 இலைகள் வந்து அப்படியே அந்த கீரையை மென்று பசுமையாகவே உள்ளுக்கு சாப்பிடும்போது உஷ்ண சம்மந்தப்பட்ட வியாதிகளே இருக்காது. அது மாதிரி உஷ்ண நோயால் தாக்குனவங்க, வயிறு புண்ணு உள்ளவங்களாம் இந்த கீரைகளை வந்து பார்த்து நம்ம பயனடையணுன்றது இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி பார்த்துருக்கிறது வந்து நருந்தாளின்ற ஒரு அற்புதமான மூலிகையை வந்து அறிமுகப்படுத்தி அதனுடைய மருத்துவத்தன்மைகள்லாம் இப்போ பார்த்து எல்லோரும் பயனடைய நோக்கத்தில் சொல்லியிருக்கோம். மீண்டும் அடுத்த ஒரு மூலிகையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.